தம்பி வணக்கம் தம்பி. வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை தம்பி. மனுஷன் சாதாரண மண். அவன் இருக்கும் வரை அவனுடைய வாழ்க்கையெல்லாம் நியாயம் நீதி நேர்மையில் இருந்தால் அவன் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். அதை விட்டு நீ தப்பாக யோசித்தா என்ன நடக்கும்னா, நீ பிறந்த பிறப்புக்கு ஒரு பிரதிபலனை கொண்டு செல்ல முடியாது. ஒரு மனுஷன் பிறக்கும்போது என்ன நடக்குது? அவன் சிறு குழந்தையாக இருக்கும்போது முதல் தடவை அவனை குளிப்பாட்டி கொண்டு போகிறாங்க வீட்டுக்கு. அடுத்தது அவன் 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்கின்ற பொழுது அவன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவனே முயற்சி செய்ய வேண்டும். லாஸ்ட்டில் 4 குடம் தண்ணியை ஊற்றி உன்னை கழுவி கொண்டாந்து குழியில் வைக்கிறாங்க. இதுதான். இதுக்கு இடையில் உன்னை வீட்டில் புதைக்கிறாங்களா? கிடையாது. கொண்டாந்து எங்கேயோ இருக்கிற ஒரு காட்டில் புதைக்கிறாங்க. உன்னை பேயின்றாங்க, பிசாசுன்றாங்க, போனான்றாங்க. இதெல்லாம் நீ யோசித்து பார்த்தீங்கன்னா நீ பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன். யதார்த்தமாக இரு, கடவுளை தேடு, நல்லது செய். நாட்டில் நீ இன்றைக்கி நாள் என்றைக்காக இருந்தாலும் நீ ஒரு நாள் ராஜ்யத்தில் கடவுள் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி இருக்க மாட்ட. அதனால் தம்பி, கடவுளை தேடுகின்ற வழி ஒன்று, அதுதான் தர்மத்தின் வழி. செயல்படு, நல்லா இருக்கும். நன்றி தம்பி.